நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காய் நமக்கு நன்றி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியாய் ஒரு அநேக டிவிகள் இருந்தாலும் இந்த லோக்கல் டிவி நமக்கு ரொம்ப யூஸாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேக கிராம மக்கள் பார்க்கும்படியாய், அநேக புறஜாதியார் பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசும்படியாய் கர்த்தர் கொஞ்சம் நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலே நமக்கு வார்த்தை இந்த 100க்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரை, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னார். அதே போல் அவர் சொன்ன நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில் கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க. வார்த்தையை நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், கீழ்ப்படியணும், அதை விசுவாசிக்கணும். ஆண்டு செய்வார்னு நம் தேவன் பெரியவர் நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். பரலோகத்தின் தந்தையே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும் ஐயா. நீர் பேசுகிற தேவன், எங்களோடு நீர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், ஒரு காரியத்தை சொல்கிறார். பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது. நம்ம எல்லாமே வீட்டில் காரியங்களை அந்தந்த நேரத்தில் செய்வோம். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஜெப நேரம், அது உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு ரெஸ்ட்டு, ஒரு சில நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ கிடைக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் அந்த ஜெப நேரத்தை நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அது நம் கர்த்தரோடு செலவிடுகிற நேரமாய் மாற வேண்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ, உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர்கிட்ட நம்ம சில நேரத்தை செலவிடுகிறோமோ நமக்கு அவ்வளோவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 5 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம், கொஞ்சம் நேரம் போய் ஜெபம்னிட்டு வந்தோம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நான் மகிமைக்காக சொல்கிறேன், அநேக தேவ பிள்ளைகள் ஜென்ஸ்மார் அநேக ஜென்ஸுகளை எழுப்பியிருக்கிறார். எழுப்பி பல மணி நேரம் ஜெபித்து வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் நமக்கு வீட்டில் வேலை இருக்குது உண்மைதான். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது தெபராலாக இருக்கட்டும், அபிகாயிலாக இருக்கட்டும், யாகேலாக இருக்கட்டும், எஸ்தராக இருக்கட்டும், எல்லா தேவ பிள்ளைகளுமே வாழ்ந்து காட்டினார்கள். நம்மளும் இந்த பூமியில் ஏதாவது கர்த்தருக்காக நம்ம ரட்சித்த தெய்வத்தை, நம்ம அபிஷேகித்த தெய்வத்தை நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ வேணும். ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இன்றைக்கி நம்மளாம் ரட்சிக்கப்படுவதற்கு அநேக பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டாங்க, அநேகர் ஜெபிச்சாங்க, செயல்பட்டாங்க. இயேசுப்பா ஜெபிச்சார், அவர் ரத்தம் சிந்தினார். அநேக பரிசுத்தவான்கள் நமக்காக பிதாக்கள் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டன. இந்த நாளில் கூட உங்கள்கிட்டையும் என்கிட்ட ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, ஒரு ஜெப நேரம் நமக்கு தேவை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நமக்கு உபவாசம் தேவை. வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரமாவது நீங்கள் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை தானியேலுக்கு ஒரு ஜெப வேளை இருந்தது. நான் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்கிறேன், உண்மையிலே நீங்களும் செய்யலாம். இன்னும் நமக்கு எல்லாம் தெரிவதில்லை. தானியேல் ஒரு ஜெப நேரம் குறிப்பிட்டு வச்சுருந்தான். பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 வேளையும் அவன் பார்த்திங்கன்னா நமக்கு ஜெப வேலை வச்சுருக்கார் பாருங்களேன். எப்பவும் மாதிரி என்ன அழகாக அது எழுதியிருக்கு பாருங்களேன். கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. நான் சொல்கிறேன், 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே
தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. 3 வேளையும் ஒரு குறிப்பிட்ட பாருங்க, தானியேல் அரண்மனையில் இருக்கிறாரு. அந்த தானியேல் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் யோசித்து பாருங்கள். நமக்கு எல்லாருமே நம்ம அடிக்கடி சொல்கிறது எனக்கு அந்த வேலை இருக்குது, நமக்கு நிறைய வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒருவேளை இந்த ஆசிரியர்கள்லாம் பாருங்கள், டீச்சர்ஸு அவங்களெல்லாம் பாருங்கள், குறிப்பிட்ட நேரம் கட்டாயம் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆனால் கட்டாயம் அதே போல் நம்ம ஆண்டவரை தேடுகிறதுலையும் நம்ம வீட்டில் இருக்கலாம், சில பணிகள் நீங்கள் செய்யலாம், எது இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஜெப வேளை, ஒரு ஜெப இடம் நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல போய் ஜெபிப்பது, அந்த தேவ பிரசனம் உங்களுக்கு அப்போ எப்பவுமே இறங்கி கொண்டே இருக்கும். அது வேளை உங்களுக்கு சாயங்காலமாக இருக்கலாம், காலையில் 11 இருக்கலாம், அல்ல நைட்டாக இருக்கலாம். அந்த டைமை நீங்கள் கொஞ்சம் தினம் அப்படி நீங்கள் கீப்பர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் ஜெபிக்கிற இடம் மிக மென்மையாக மிக பிளஸ்ஸிங்காக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல கர்த்தர் கூட பேசுவார். ஆமாம், இதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு. ஆமாம், இன்றைக்கும் நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களில் நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவேளை பர்தேயுமே கூப்பிட்டாரு, ஏழை கூப்பிட்டான். சங்கீதம் 34 வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அவர் கூப்பிடும்போது அவர் நிற்கிறவர். யார் கூப்பிட்டாலும் அவர் நிற்பார். ஆமாம், உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய நம்ம அப்பாவுக்கு ஒரு பெயர் சொல்ல வேண்டுமானால் அவர் உண்மையிலே ஒரு ஏக சக்கராதிபதின்னு சொல்லலாம். அவர் ஏழை கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும், படித்தவங்க கூப்பிட்டாலும், படிக்காதவங்க கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும் நிற்பார். அவர் நின்று, அதான் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமாம், நின்று. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்முடைய யாருமே நம்ம கூட நிற்க முடியாது, நிற்கவும் மாட்டாங்க. ஆமாம், ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அவர் நின்று நம்மளை விடுவிப்பார், அவர் போகவே மாட்டார். இன்றைக்கி நம்மை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் கேட்பேன்னு சொல்கிறார். ஆமாம், அதான் நான் அப்போல உங்களுக்கு சொன்னேன். உபவாசம் பார்த்திங்கன்னா ஏசாயா 58 கூட அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 58 அதிகாரத்தில், என்னை நோக்கி கூப்பிடுன்னு இதில் சொல்கிறாரு. 58 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதில் சொல்கிறாரு, 58 அதிகாரத்தில் சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. 1 வசனம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், 9 வசனம் சொல்லுது, உபவாசம் இருந்து ஜெபின்னு சொல்கிறாரு. ஆமாம், கட்டாயம் நமக்கு உபவாசம் தேவை. வயசானாலும் நம்ம எந்த மெடிசன் போட்டாலும் நீங்கள் உபவாசம் போடுங்க, ஒன்றும் செய்யாது. தேவனுடைய மகிமைக்கே சொல்லுகிறேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதான் அப்போல சொன்னார் பார்த்தீங்களா, அதில் சொன்னார்ல, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இதில் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அப்பொழுது நீ கூப்பிடுவாய். 9 வசனம், ஏசாயா 58:9, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ கூப்பிட மட்டும் செய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொன்னார்னா, அதை நமக்கு செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. என்ன ஆண்டவர் சொன்னால் இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதங்க. அவர் எத்தனையோ நமக்கு செய்கிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம அவரை மட்டும் பார்த்து ஓடணும். வேறு எந்த இடத்துலேருந்து ஜெயம் வராது தேவ பிள்ளைகளே. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூப்பிடுன்னு சொன்னார், நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். 41 அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறார். இதை பார்க்குற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நமக்கு என்ன செய்வாராம் தெரியுமா? 8 வசனம் சொல்லுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே,
நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டு இன்னைக்கு நம்ம இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம நினைக்கிறோம் நம்மளை ஆண்டு மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். கர்த்தருடைய சத்தமே கேட்கலையே, கர்த்தரே பேசலையே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, அப்படி அநேக நேரத்தில் அநேகர் குழம்புறோம். இல்லை, ஆண்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, சிநேகிதனேன்னு சொல்கிறார். யார்? ஆபிரகாமின் எப்படி ஆண்டு பேசுகிறார் பாருங்க, தாசனாகி இஸ்ரவேலே உங்களை பார்த்து சொல்கிறார். இதை பார்க்கிற தேவஜனமே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்மளை வெறுக்காத தேவன் அவர் மட்டும்தான், நம்மளை விட்டு கொடுக்காதவர் அவர் மட்டும்தான். நீ பயப்படாதே. இன்றைக்கி அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே. எதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சில காரியங்களை இப்போ ஆண்டு பேசுவார்னா அவங்ககிட்ட, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் நினைக்கிங்க, என் தேவைகள்லாம் எப்போ சந்திக்கப்படும், என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், பல காரியங்கள் இருக்கிறதே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்படி பேசும்போது ஆண்டவர் பேசுகிறார், அநேகர் பயந்து போய் இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன செய்வாராம் தெரியுமா? என்ன செய்வாராம் தெரியுமா? இதை செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டுட்டு வச்சுருங்க. கர்த்தர் மேல் உங்கள் பாரம், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுட்டு வைங்க. எங்கேயும் அங்கேருந்து இங்கேருந்துலாம் ஜெயம் வராது. ஆண்டவற்றை மட்டும் வைங்க. வச்சுட்டு சொல்கிறாரு, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார். ஆமாம், நீ என்ன மட்டும் கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் ஆபிரகாமின் சந்ததியில் உன்னை கொண்டு வந்து, ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோப், எனக்கு அன்பான பெற்றோரே, ஆண்டவர் அந்த சந்ததியில் உங்களை ஈசாக்கு ஆசீர்வதித்து யாக்கோவை 12 விதமாக ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட கிருபையினால் உங்களை நிரப்ப போகிறார். ஆமாம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் தேவையில் நான் சந்திப்பேன். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. இன்றைக்கே ஆண்டவர் செய்யலாம். ஆமாம், அவரை மட்டும் பாருங்கள். நீங்கள் செய்யுங்கப்பா, விசுவாசத்தோடு கதருங்க. அவரை நோக்கி கூப்பிட்ட யாவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லவே இல்லை. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். முதல் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரா, இதை தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஏன் பயப்படுற அப்படின்னா, 17ஆம் வசனம் சொல்லுது, 41, ஏசாயா 41, 17, 18, 19, 20. இதை தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு நிறைவேற்றுவார். உண்மையிலே சொல்கிறேன், அநேக தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு செய்திருக்கிறார். செய்ய போய் தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம் இல்லையா? எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டதெல்லாம் தந்து கொண்டு இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, நம்மளை எனக்கு அன்பான பெற்றோரே, நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிப்பார், உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், நீங்கள் தரித்திரத்தில் வாழ்ந்த தெய்வ திட்டமே கிடையாது. ஆமாம், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தாவீதை 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரோடு பேசினார். இதுவரைக்கும் நீ அலைஞ்சிக்கிட்டு இருந்தப்பா, இனி நீ அலையாமல் இருப்பேன்னு சொன்னார். அதை அப்படியே செய்தார். நீ 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தை வீட்டு வாசித்து பாருங்கள். அந்த முழுவதும் தாவீதுக்காக நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆமாம், நான் உன்னை பெரிய ஆண்டவர் சொல்வார் 1 நாளாகமம் 17, நான் உன்னை ஊர்களில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். அதை அப்படியே செய்தார். தாவீதுக்கு ராஜமேன்மை கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோவை போல உங்களை 12, அதில் ஆபிரகாம் தாத்தாவை, யாக்கோவுக்கு தாத்தாவை ஞாபகப்படுத்தி, பெற்றோரை ஞாபகப்படுத்தி, யாக்கோவிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத. எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எது நடக்கலைன்னு நினைக்கிங்களோ, அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நான் யாரையும் எதுலேயும் நினைக்க மாட்டேன். அவர் செய்வார்யா, நீங்கள் செய்வீங்கப்பா, அவ்வளோதான். சாயங்காலத்திலே செஞ்சுருவார். எனக்கு ஜெயினத்தை சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாட்களில் ஜெயினத்தை எம்மியத்தை சொல்லும்போது எப்படி அப்படின்னு. ஆனால் இதை அனுபவத்தில் கொண்டு வரும்போது கர்த்தர் அதை செய்கிறார்.
பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ஆண்டுடைய கரம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீட்டப்படுகிறது. அவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களுடைய குடும்பத்தில் நீட்டப்படுகிறது. திருமண தடையா, வேலை தடையா, வருமான தடையா, ஜெபிக்க தடையா, பலவீன தடையா, போராட்டமா, எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லமையுள்ளவராய் இன்றைக்கு உங்களுடைய கரங்களே தேவனுடைய கரம் உங்கள் குடும்பத்தில் வைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 1:17 கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது. என்ன செய்ய போறார் தெரியுமா? அவரை மட்டும் கூப்பிடுங்க, வேற யாரையும் கூப்பிடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இதை எனக்கு பேசும்படி சொன்னார். சிறுமையும் 17ஆம் வசனம், ஏசாயா 41:17, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தாகத்தோடு இருக்கீங்களா? அந்த தாகத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய நான் செவி கொடுத்து அப்படி சொல்றாரு பாருங்களேன். அவங்களை நாவு தாகத்தால் வரலும் போது, தவிக்கும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்பர் 1. 2வது சொல்றாரு, உங்களுக்கு என்ன செய்ய போறாரா? இது நிறைவேற்றுவார். விசுவாசிங்க, நம்புங்க. நீங்க போதும் சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ளவர் நீ போதும் சொல்லுங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி உங்களுக்காக உயர்ந்த மேடுகளை ஆறுகளை உண்டாக்குவாராம். ஒருவேளை ஆழத்தில் ஆறு போகும், ஆனால் நமக்காக உங்களுக்காக ஒரு பெரிய வழியை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமாம், வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவரே செய்ய போகிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அதே தேவன் இன்றைக்கு அவர் மாறலை. எனக்கு அன்பான பெற்றோரே, வசனம் சொல்றது, உயர்ந்த மேடுகளில், இது நடக்காதுன்னு நினைக்கிங்களா? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக போகிறது. ஆவிக்குரிய செழிப்பு, உலக பிரகாரமான செழிப்பு, இந்த ரெண்டையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு ஆதியாகமம் 49:25 பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க, விடாதீங்க. இயேசுவை நீங்க செய்வீங்க, அப்படி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனை வறட்சியான, எத்தனை கடன்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு செழித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. அவர்களுக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? எல்லாருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் விட்டு கொடுக்காதவர், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை காட்டுகிறவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை என் ஊழியத்தில் வறுமையாக இருக்கிறத ஆத்துமாவே இல்லையே நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை நான் உண்டாக்க போறேன்னு சொல்றாரு. பள்ளத்தாக்கள் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்குவேன்னு சொல்றார். வனாந்தரத்தை பாருங்க, இவ்வளோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு தேவ பிள்ளைகளே. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார், இது நிறைவேறும். இந்த வசனம் சொல்றது, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். கேதுரு, சீத்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம், தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரம், 7 விதமான பிளஸ்ஸிங் அதில் இருக்க மரங்கள். அப்படிப்பட்ட ஒலிவ மரம் அதில் வருகிறது, சீத்தி மரம் வருகிறது, பார்த்தீங்கன்னா தேவதாரு விருட்சம் வருகிறது, பாய்மர விருட்சம் வருகிறது, புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். உண்டு பண்ண 7 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமாம், இந்த 7வது மாதத்தின், எனக்கு அன்பான என் அன்பு பெற்றோரே, 7வது மாதத்தின் அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு தரப்போகிறார். 7 விதமான ஆசீர்வாதத்தை. உங்களுடைய குடும்பத்தில் வறட்சியாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லை சிஸ்டர் எங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய எடுத்து நம்ம அப்பா செய்யலையா? இன்றைக்கும் உங்களை எத்தனையாக நம்ம நடத்தி வருகிறார். உங்களுடைய வேலை வாய்ப்பில் வழிகளை திறப்பார். உங்களுடைய பணங்கள், ஒருவேளை உங்களுக்கு சேலரி வராமல் இருக்கலாம், அதை தருவார். ஒருவேளை உங்களுக்கு பல காரியம், உங்கள் பிள்ளைகள் நெருக்கப்படலாம், அதெல்லாம் கர்த்தர் ரிலீஃப் பண்ணுவார்.
எல்லா காரியங்களிலும் 7 விதமான பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். அது பாருங்கள், அதை வாசித்து பாருங்கண்ணே. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் 20ஆம் வசனம் 41, ஏசாயா 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமாம், அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கு. யாவரும் கண்டு உணர்ந்து எல்லாரும் சொல்லுவாங்களாம் கர்த்தருடைய கரம். அதான் அப்பலே சொன்னார் ஆண்டவர், உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. ஒருவேளை பல விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்ற நம்ம ஆண்டவர் வல்லமையுடையவர். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும். இவங்களுக்கு இதை படைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்களாம். அது மேலே அப்படித்தான் சொல்கிறார், உண்டு பண்ணுவேன் அப்படின்னா என்ன, சொன்னால் நடக்கும். ஆமாம், எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க. ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க, சும்மா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, பயப்படாதீங்க. அவரை மட்டும் கூப்பிடுங்க, அவரை மட்டும் கூப்பிடுங்க. ஒருவேளை யாபேஸ் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவரை தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். தேவனும் ஜெபத்தை கேட்டருளினார், அப்படியே கனப்படுத்தினார். உண்மைதானே? உண்மைதானே? ஒருவேளை என் எல்லை குறுகி போயே இருக்குது சிஸ்டர். தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணமாகி 45 ஆண்டுகள் ஆகிறது. கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன். எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே எப்படின்னா ஒரு பழக்கம், இந்த வசனத்தை நான் தினம் சொல்லுவேன், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இந்த வசனத்தை தினம் நான் சாதாரணமாக சொல்லி ஜோம்னி பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது அனுப்புவது உண்டு. அப்படி அனுப்பும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு நாள் இப்போ சில கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும். அப்போ நான் ஒரு நாள், ஆண்டவரே என்னை படிப்படியாக நீங்கள் என்னை ஆசீர்வச்சிருக்கீங்கப்பா, இது உங்கள் கிருபை தானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் அழுதேன் உட்காந்து. நீங்கள் என்னை நடத்திருக்கீங்களேப்பா, என் எல்லையெல்லாம் நீங்கள் இப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களே, என்னுடைய ஊழியத்தில் ஒருவேளை என் செப எல்லையை விரிவாக்கியிருக்கீங்கப்பா, இது எப்படி நடந்தது? எனக்குள்ளே ஒரு கேள்வி. நான் உங்கள்கிட்ட இதை என் சாட்சியே சொல்கிறேன். எனக்குள்ளே நான் என்னை திருமணம் முடித்து என்னோடய தாய் தகப்பன்லாம் மறிச்சிட்டாங்க. பல காரியங்களை இழந்து போயிட்டேன். அப்போது என்ன 2 சகோதரர்கள் இறந்துட்டாங்க, பல மரணங்கள். இது நான் சோர்ந்து போனேன். அப்போது ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஒருவேளை இந்த எல்லை, அப்போ தான் எல்லை ஒருவேளை எவ்வளவோ நெருக்கடி தான், ஆனாலும் இந்த ஊழியத்தெல்லாம் நீ நடத்தி வருகிறேன் என்று கேட்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வசனத்தை நீ சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாய், அந்த வார்த்தை அது உன்னை எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறது என்று சொன்னார். உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் போகிறாங்களா, காலேஜுக்கு போகிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா, இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புங்க. ஒருவேளை யாபேசின் எல்லை விரிவானது. யாபேசை கர்த்தர் சகோதரர்களுக்கு மேலே கனப்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் கனப்படுத்துவார். இந்த வார்த்தையை ஒருவேளை என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார் தெரியுமா? அவர் நம்ம எல்லைகளை விரிவாக்குகிறவர். எல்லைகளை, உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய குடும்ப எல்லைகள். ஐயோ திருமணம் முடித்து குழந்தை இல்லை சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிங்களா? உங்கள் எல்லைகளை விரிவாகும். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் என்ன சொன்னேனோ அது சொல்லி செய்து முடித்து விட்டு வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? ஏசாயா தீர்க்கன் மூலமாய் கர்த்தனைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கண்ணீரோடு சொல்லுகிறேன், உண்மையிலே என்னுடைய கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன். என் பிள்ளைங்க இப்பவும் அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இது ஒரு ஜெபம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகள் எல்லைகளை விரிவாக்கும், எல்லா எல்லைகளை விரிவாக்கும்.
ஜெப எல்லைகளை விரிவாகும், பரிசுத்த எல்லைகளை விரிவாகும், சுக எல்லைகளை விரிவாகும், வருமான எல்லைகளை விரிவாகும். குடும்ப எல்லைகள், பிளந்தை பாக்கியங்கள், திருமணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, இதை செய்வீர்களா? என்னை நோக்கி கூப்பிடு அன்று சொல்ற. அதை மட்டும் நீ செய், வேற யாரையும் கூப்பிடாது. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, யாரும் செய்ய முடியாது. நம்ம யாருக்கும் செய்கிறோமா? நமக்கு செய்ய முடியலை. அதுதான், யாரும் செய்ய முடியாது. அவரை நோக்கி மட்டும் கூப்பிடுங்க எல்லா காரியத்துக்கும். ஏசாயா 41 சிநேகிதனேன்னு சொல்லி வந்து தேற்றி, நான் உனக்கு இதெல்லாம் தரப்போறேப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், 7 விதமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்கிறார். இது உண்மை, இது நிறைவேறும். இந்த வார்த்தை கடைசி, அந்த வார்த்தை வைத்து ஜெபிப்பீர்களா? உங்கள் எல்லைகள் விரிவாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வன். நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்தி அவர் மகிமைப்படுவார். தெய்வ பிள்ளையே, உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் நாம மகிமைப்படும் அல்லவா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவர். எல்லாரும் இதை பார்க்கிற உண்மையிலே இந்த வசனத்தை பிள்ளைகள் உள்ளத்தெல்லாம் சொல்லுங்க. அது சொல்லிட்டு ஸ்கூல் கடந்து போகட்டும். வாகனத்தில் போகுதுங்க, அநேக பிள்ளைகள் நடுவில் போகுது, வியாதி நிறைந்த இடத்துல போகிறோம். தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது என்றால் அவருடைய கூடாரம் நம்முடைய இரத்தத்தின் வல்லமையை பாதுகாக்க வேண்டுமே. நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டுமே. வேலை ஸ்தலங்களை பாதுகாக்க வேண்டுமே. தொழில்துறைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. ஊழியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. பிள்ளைகளுடைய வேலைகள், பிள்ளைகளுடைய சுக காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ பிள்ளையே தீங்கு துக்கப்படுத்தக்கூடாதல்லவா? பல அலுவல்கள் இருக்கிறது. ஒரு தீங்கும் துக்கப்படுத்தக்கூடாது என்றால் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகள் இன்றைக்கு விரிவாகும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரிக்கிற தெய்வம் கனிவோடு உன்னை நோக்கிடுவார். தெய்வ பிள்ளையே, இதோ அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும், நீங்கள் கேட்க முடியும். அவருடைய மெல்லிய குரல் உங்களோடு பேசி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து, ராஜா, அந்த ஏசாயா 41, 17, 18, 19, 20 உங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து உங்களை 7 விதமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹோலி ஸ்பிரிட், நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் சனத்திற்கு என்னென்ன தாகத்தோடு, என்னென்ன வறட்சியோடு கூட, என்னென்ன ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. 7 விதமான ஆண்டவரே அந்த பிளஸ்ஸிங் என் ஜனத்திற்கு வந்து இறங்குவதாக. அவருடைய குடும்பத்தில் எந்த நிர்வாகம் செய்தாலும், அவருடைய என்ன காரியங்கள் செய்தாலும் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீர். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக, அதை வைத்து செபிப்பார்களாக. வெறுமையாய் அல்லப்பா, வாக்கு தத்தத்தை வைத்து வைத்து செபித்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா மந்திரங்கள், எல்லா யாகங்கள், எல்லா பயங்கள், எல்லா பிசாசு போடுகிற ஜெபிக்க முடியாதபடி இருளின் வல்லமைகள் வீட்டுக்குள்ளாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா வெறுமையின் ஆவிகள், எல்லா வறுமையின் ஆவிகள், வெறுமையின் ஆவிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டோம் இயேசுவின் இரத்தத்தினால். ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு எல்லாம் வெளியேற இயேசுவின் இரத்தத்தினால். உன்னை நரகத்தில் பிடுங்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினால். உன்னை பிடுங்கி நரகத்தில் போடுகிறேன். எல்லா குடும்பங்களை விட்டு சண்டையை கொண்டு வருகிற, சமாதான குறைவை கொண்டு வருகிற, பிரிவை கொண்டு வருகிற, தடையை கொண்டு வருகிற இயேசுவின் இரத்தத்தினால் பிள்ளைகள் வருமான திருமணத்தில் தடையை கொண்டு வருகிற, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே அனுபவிக்க முடியாதபடி போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளும் எரியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். இரத்தம்
எல்லோர் மீதும் தெளிக்கிறோம் ஐயா. உடைய குடும்பங்களை நீர் உட்காருவீராக. 7 பொன் குத்துவிளக்கள் மத்தியில் உலாவினவர் இல்லத்துக்குள் பிரவேசிப்பீராக. எல்லா வீடுகளுக்குள்ள, எல்லா உள்ளங்களுக்குள்ளாய், எல்லா ஆவிக்குரிய எல்லா கிருபைகள் கர்த்தர் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்கள் ரத்தம் உடைய நிலைக்கால்களை பூசப்படுவதாக. உடைய நிலைக்கால்களை உங்கள் ரத்தம் பூசப்படுவதாக. உங்கள் ரத்தம் நன்மை செய்வதாக. உங்களுக்கு ரத்தம் நன்மை செய்வதாக. கர்த்தர் இவர்களுக்கு இதை செய்தார் என்று அநேகர் பார்ப்பார்களாக. அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதியும். இவருடைய ஏக்கங்கள், இவருடைய தாகங்கள், இவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீ நன்மையான காரியங்களை இவர்களுக்கு முடிசூட்டி கொடுப்பீராக. நன்மையினால் முடிசூட்டுவீராக. வெற்றி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.